மகிழ்வெண்பா காவர் பெண்டு என்னும் பெண் பார்ப்புலவர் பற்றி பேச வருகிறார். வாங்கம்மா. நன்றி. திணை அமெரிக்கா மற்றும் லாலிபப் சிறுவர் உலகம் இணைந்து நடத்தும் சிறப்பு கருத்தரங்கம் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்கள். சங்க கால பெண்பால் புலவர்களில் நான் இன்று பேசவிருப்பது காவற்பெண்டு அவர்களை பற்றிதான். காவற்பெண்டு அப்படின்னா செவிலித்தாய் என்று பொருள். இவர் சோழ மன்னனான கோரவை கோப்பெரின் நற்கிள்ளியோட செவிலித்தாயாக இருந்தாங்க. காவற்பெண்டு ஒரே ஒரு பாடல் தான் எழுதியிருக்காங்க. அது புறநானூற்றுல 86வது பாடலாக இருக்கு. அந்த பாடலோட திணை வாகை திணை, துறை ஏறான் முல்லை. ஏறான் முல்லைனா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆண் சிங்கம் எப்படி வீரமா இருக்கும் அது போலதான் ஒரு ஆண் மகனோட வீரமும் இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் ஏறான் முல்லை. பண்டைய காலத்துல ஆண் மகனோட முக்கிய கடமையே நாட்டுக்காக போர்க்களத்துக்கு போறதுதான். அப்ப பாவற்பெண்டு கிட்ட வந்து ஒரு அம்மா, உன்னோட மகன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. காவற்பெண்டு தன்னுடைய மகனோட வீரத்தை சொல்ற மாதிரி ஒரு பாடலை பாடியிருக்காங்க. அந்த பாடலை பாருங்க. சிற்றில் நற்றுண் பற்றி நின் மகன் யாண்டுள்ளனோ என வினவுதி, என் மகன் யாண்டுள்ளனாயினும் மறியேன். ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா, போருக்காக அரசர்கிட்ட இருந்து அழைப்பு வருது. காவற்பெண்டு ஒரு சின்ன குடிசை வீட்டுல இருக்காங்க. அங்க வந்த ஒருத்தவங்க அவங்க வீட்டு வாசல்ல இருந்த ஒரு தூணை பிடிச்சுக்கிட்டு, உன்னுடைய மகன் எங்க அப்படின்னு காவற்பெண்டை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, என் மகன் யாண்டுள்ளனாயினும் மறியேன். என் மகன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா புலி எப்படி அதோட குகையில இருந்ததோ அதே மாதிரிதான் என் மகன் என்னோட வயிற்றுக்குள்ள இருந்தான். இப்ப அவன் இங்க இல்லைனா நிச்சயமா அவன் போர்க்களத்துலதான் இருப்பான், அங்க போய் பாருங்க அப்படின்னு தன் மகனோட வீரத்தை சொல்ற பாடல் தான் இது. இந்த பாடல் மூலமா நம்ம தமிழர்களோட வீரம், நாட்டுப்பற்று, தாயின் பெருமை, இது எல்லாத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதோட இப்ப உள்ள பெற்றோர்கள் கிட்ட நம்ம உங்க பிள்ளைங்க எங்க அப்படின்னு கேட்டா அவங்க உள்ள உட்கார்ந்து தொலைபேசி பார்த்துட்டு இருக்காங்க, தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு காலம் இப்ப மாறி போச்சு. ஆனா நமக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்கள்லாம் பெற்றோர்கள் சொல்றத மீற மாட்டாங்க, தன்னோட கடமையை சரியா செய்வாங்க, நம்ம நாட்டுக்காக போராடுவாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கணும். தமிழர்கள் சிறந்தவர்கள், அவர்களை போற்றி வழங்கி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக அருமையான பேச்சுடா அம்மா. உங்கள் உருவத்திற்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை. நல்ல குரல் வளம், கணீர் என்ற குரல். வாழ்த்துக்கள். தமிழர்களின் வீரத்தை பற்றியும் நாட்டு பற்றை பற்றியும் அந்த பாடலில் உள்ள தரவுகளை நன்கு உள்வாங்கி அருமையாக பேசினீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அம்மா.